தமிழ்ச்செல்வியோட வயித்துல வளர்ற குழந்தை தான் குழந்தைதான்னு சீக்கிரமாவே சேதுவுக்கு உண்மை தெரிய வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலைவரே, என்ன தலைவரே, என் பெரியப்பா ராஜாங்கத்தை எப்படியாவது பழி வாங்கணும்னு நானே துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கான ஏற்பாடு நீங்க எதுவும் பண்ணாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இங்க நீதிமான் கிட்ட கேட்க, இருப்பா, அதை தான் நாங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ராஜாங்கம் உனக்கு மட்டும் எதிரி கிடையாது, எனக்கும் தான் எதிரி. ஏன் கேள்விப்பட்டியா? கொஞ்ச நாளா எதிர்க்கட்சி அமைச்சர்களோட வீட்ல ரைடு நடந்துகிட்டு இருக்கான். கல்வித்துறை அமைச்சர், நீதித்துறை அமைச்சர்னு எல்லாருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி எப்படியாவது அந்த ராஜாங்கத்தை இந்த ரைட்ல சிக்க வைக்கணும். இதுதான் என்னோட திட்டம். ஆனா எப்படி அந்த பணத்தை நாம ராஜாங்கத்தோட வீட்ல எடுத்துக்கிட்டு போய் வைக்கிறதுன்னு தான் தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடு. அப்படி நீ கொடுக்குற ஐடியால அது மட்டும் சரின்னு பட்டுதுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த ராஜாங்கத்தை நாம ஜெயிலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் சொல்ல, அட தலைவரே, இது எனக்கு தெரியாம போச்சே. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க வீட்டு வேலைக்காரன் ஆறுமுகம் தான் ராஜாங்கத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமே. அட ஆமாப்பா, அந்த ஆறுமுகம் அதான் நல்லா குடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருப்பானே, அவனா அப்படின்னு நீதிமான் கேட்க, ஆமாம் தலைவரே, அவன்தான் இப்போ ராஜாங்கத்தோட மருமகனா இருக்கான். அவன்கிட்ட மட்டும் நம்ம பணத்தாசையை காட்டணும்னு வச்சுக்கோங்க, நாய் சுத்துற மாதிரி நம்ம பின்னாடியே சுத்தி சுத்தி வருவான். அவனை வச்சு எப்படியாவது இந்த பணத்துங்களை ராஜாங்கத்தோட வீட்டுக்குள்ள வைப்போம். அப்படி மட்டும் வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா ராஜாங்கம் சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்ல, இது போதும். இந்த ஐடியாவை வச்சு எப்படியாவது நாம வருமானத்துறைக்கு ஃபோன் பண்ணி அந்த ராஜாங்கத்தை போட்டு கொடுத்தோன்னா போலீஸ் அவனை போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போஸும் நீதிமானும் ரோட்லயே நின்று பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் ஆறுமுகம் பைக்ல அந்த வழியா போய்கிட்டு இருந்தத போஸும் பார்த்துட்டு, தலைவரே, அதோ போறான் பாருங்க ஆறுமுகம், இதுதான் சரியான நேரம். அவனை மட்டும் பிடிச்சி நாம பேசி எப்படியாவது பணத்தை கொடுத்து ராஜாங்கம் வீட்டில் வைக்க சொன்னா கண்டிப்பா அவன் அதை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய திட்டம் போட்டு ஆறுமுகத்தை வழி மறைச்சு நேரா தனியா கூட்டிட்டு போய் இங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆறுமுகம், என்ன பார்த்ததும் பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி போஸ் கேட்க, எங்க உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு வீட்டில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் என்னோட வேலையை பார்க்கறதுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். விடுங்க, நான் போய் நேரமாக கடையை திறக்கணும், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, உடனே நீதிமான் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், நீ யாருன்னு எனக்கு தெரியும். அதனால இப்போ உங்ககிட்ட ஒரு டீலர்ஷிப் வச்சுக்கலாம்னு உன்னை கூப்பிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எவ்வளவு நாள் தான் அந்த ராஜாகந்துக்கு அடிமையாகவே இருக்க போற? நீ ஏன் கூட வந்துடு. நான் கொடுக்குற பணத்தை மட்டும் நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணனா உனக்கு பல கோடி, இல்லை இல்லை கோடியோ கோடி, இவ்வளோ பணத்தை உனக்காக நான் கொடுக்குறேன். சும்மா இந்த வேலை செஞ்சுக்கிட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் நீ மேலே வர முடியாது. நாங்கள் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட எப்படியோ இங்கே போஸும் நீதிமானும் பேசி மனசை மாற்ற பார்க்குறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அப்படியெல்லாம் நான் ராஜாங்க மாமாவை மாட்டி விட மாட்டேன். இங்கே பாரு ஆறுமுகம், நீ யாருன்னு தெரியும், நீ எப்படிப்பட்டவனும் தெரியும். உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா என்ன? இங்கே பாரு, நாங்கள் சொல்கிற மாதிரி நீ பண்ணு. அப்படி பண்ணலைன்னு வச்சுக்கோ, உன் அக்கா குடும்பம் இருக்குல்ல, ஒட்டு மொத்தமாக சரிச்சு விட்டுடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு நீதிமான் சொல்ல, உடனே இங்கே ஆறுமுகமோ பதட்டத்தோட, என்ன போஸு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் அக்கா குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை சும்மா விட மாட்டேன், சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்ல, உடனே போஸ் இருந்துக்கிட்டு, சரி ஆறுமுகம், அப்படி உன் அக்கா குடும்பம் தான் முக்கியம்னா நாங்கள் சொல்கிறத நீ கேளு. உன் அக்கா குடும்பம் இப்போ எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகத்தை பிளாக்மெயில் பண்ண, ஆறுமுகமும் வேற வழி இல்லாமல் இவங்க சொல்கிறதுக்கும் கட்டுப்பட்டு போகிறாங்க. இங்கே பாரு, நாங்கள் சொல்கிறத நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ, உன்னோட பேரு கூட வெளியே வராது. எங்களுக்கு தேவை எல்லாமே அந்த ராஜாங்கம் ஜெயிலுக்கு போகணும், வெளியவே காலத்துக்கும் வரக்கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகத்தை பிளாக்மெயில் பண்ணி ஒரு வழியாக தன்னோட அக்காவோட குடும்பத்துக்காக இங்கே எல்லார்கிட்டேயும் சரிங்கிற மாதிரி சொல்லி அதே பணத்தை வாங்கிக்கிட்டு நேராக இங்கே கடைக்கும் போயிட்டு கடையிலேருந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு பணப்பையை எடுத்துக்கிட்டு போய் நேராக யாருக்கும் தெரியாமல் ராஜாங்கத்தோட ரூமுக்கு வச்சுட்டு வெளியே வர, உடனே அங்கே கண்மணியோ, என்னங்க அப்பாவோட ரூம்ல இருந்து வரீங்க? அது வந்து ஒன்றும் இல்லை கண்மணி, இன்னைக்கு ஃபர்னிச்சர் ஷோரூமில் கொஞ்சம் நல்ல கலெக்ஷன் ஆச்சா, சரியாதான் மாமாவை பார்த்து கணக்கு சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். அவர் இல்லை, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட
ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்க. அட என்னங்க, அப்பா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. சரி வாங்க, கணக்கெல்லாம் காலையில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா இங்க ஆறுமுகத்தை அழைச்சிக்கிட்டு கண்மணியும் அங்கிருந்து போறாங்க. ஆறுமுகம் ராஜாங்கத்தோட ரூம்ல பணத்தை வச்ச விஷயத்த நீதிமான் கிட்டயும் போஸ் கிட்டயும் சொல்ல, இதுதான் சரிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீதிமான் வருமானத்துறைக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, கொஞ்ச நேரத்துல போலீஸுமே ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. விஷயம் கேள்விப்பட்டு சன்னாசி வேக வேகமா வந்து, அண்ணே அண்ணே, போலீஸு அங்க இங்கன்னு தொட்டு கடைசியில நம்ம வீட்டுக்கே ரைடு வராங்களா அப்படின்னு சன்னாசி சொல்ல, விடு சன்னாசி, நம்ம எதுக்காக கவலைப்படணும்? நாம என்ன மற்றவங்கள மாதிரி அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சா பணத்தை லஞ்சமா வாங்கணும்? ஒத்த பைசா கூட நாம இது வரைக்கும் வாங்காம நேர்மையான அமைச்சராக தான் நான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கேன். நாம எதுக்காக கவலைப்படணும்? நீ பேசாம அமைதியா இரு, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல, கொஞ்ச நேரத்துல போலீஸுமே இங்க வீட்டுக்குள்ள வராங்க. போலீஸ் வர்றதை பார்த்ததும் அங்க சேதுவோ நேரா வீட்டுக்குள்ள வராரு. வந்த போலீஸ் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல, நீங்க எந்த ரூம் வேணாலும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க சார். பணம் இருந்தா என்னை தாராளமாக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு ராஜாங்க சொல்ல, இங்க போலீஸுமே எல்லா ரூமையும் செக் பண்ணி பார்க்க ராஜாங்கத்தோட ரூமுக்கும் போறாங்க. ரூமுக்குள்ள இருந்து ஒரு கோணி பை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வந்த போலீஸோ அந்த பணத்தை எல்லாத்தையுமே அங்க கீழே தரையில கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பணத்தையும் பார்த்து அங்க இருந்த மோகனா, அப்பத்தா, ராஜாங்கம், சன்னாசி, சேதுன்னு எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அந்த வருமானத்துறை ஆபீசர் எங்க ராஜாங்கத்துக்கிட்ட, என்ன சார், நீங்க தான் நேர்மையான அமைச்சர்னு பார்த்தா உங்க வீட்லயே இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு, சொல்லுங்க சார். இதுக்கான கணக்கை நீங்க நேரா வந்து வருமானத்துறை ஆபீஸ்ல நீங்க சப்மிட் பண்ணணும். நாங்க கிளம்புறோம். அது மட்டும் இல்லை, உங்களை இப்பவே இமிடியேட்டா அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டிட்டு போறாங்க. உடனே இங்க சேது எல்லாருமே பதட்டத்தோட, அப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாருன்னு எவ்வளவு வாதாடினாலும், இங்க பாருங்க சார், உங்க அப்பா இவ்வளவு பணத்துக்கும் கணக்கு காட்டினா மட்டும்தான் உங்க அப்பாவை நாங்க வெளியே விட முடியும். அது வரைக்கும் எங்களோட கஸ்டடியில தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வருமானத்துறை ஆபீசரும் அங்க இருந்து போறாங்க. விஷயம் கேள்விப்பட்டு ராஜாங்கத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட போஸு, நீதிமான் எல்லாருமே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்க, இன்னொரு பக்கம் இங்க நீதிமான் போஸு நேரா ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் வந்ததை பார்த்ததும் இங்க பதுங்கி பதுங்கி ஒரு ஓரமா போய் நிக்க, உடனே இங்க நீதிமான் இருந்துக்கிட்டு, பரவாயில்லையா ஆறுமுகம், சொன்ன மாதிரியே செஞ்சு காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்ட. இங்க பாரு, முதல்ல என் அக்காவோட குடும்பத்தை நீ வெளியே விட்டுடு. நீ சொன்னங்கிறதுக்காக என் அக்காவோட குடும்பத்துக்காக நானும் பணத்தை எடுத்துக்கிட்டு போய் ராஜாங்கத்தோட மாமா ரூம்ல வச்சுட்டேன். இப்போ மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு என் அக்காவோட குடும்பத்தை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு போன்ல ஆறுமுகம் பேசிக்கிட்டு இருக்கிறத இங்க கண்மணியும் ஒட்டு கேட்டுடுறாங்க. ஒட்டு கேட்ட கண்மணி நேரா ஆறுமுகத்தோட சட்டையை பிடிச்சி, நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? அப்போ என் அப்பாவை மாட்டி விடுறதுக்காக தான் நீ என் அப்பாவோட ரூம்ல இருந்து நேற்று நைட்டு வெளியே வந்தியா? சொல்லு, உன்னை நல்லவன் நினச்சி தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணேன், உன்னை காதலிச்சனே, இப்படி என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்தை பயங்கரமா கண்மணி வெளுத்துவாங்க. உடனே அங்க ஆறுமுகம் இருந்துக்கிட்டு, என்னை மன்னிச்சிடு கண்மணி, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. என் அக்காவோட குடும்பத்தை பிடிச்சி வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணி எப்படியாவது இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் ராஜாங்கத்தோட ரூமில் வை, அப்பதான் உன் அக்கா குடும்பத்தை உசுரோட பார்க்க முடியும்னு என்னைய மிரட்டினானுங்க பாவிங்க. என்னால் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கண்மணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அந்த நேரம் சேதுவோ இதை ஒட்டு கேட்டுடுறாரு. சேது ஆறுமுகத்தோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க, ஆறுமுகம் நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்ல சேதுவுக்கோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. மச்சான், போஸை இந்த வீட்டை விட்டு மாமா அடிச்சு துரத்துனதுல இருந்து அவன் ரொம்ப கோபத்தோட மாமாவை பழி வாங்கணுன்ற ஒரே எண்ணத்தினால அவனும் போய் அந்த நீதிமான் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் மாமாவை பழி வாங்கி வச்சிருக்கான். அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கான். மன்னிச்சிரு மச்சான், இப்போ நான் ஒரு சூழ்நிலை கைதியா அவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டதுனால தான் இப்படி பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. உனக்கே தெரியும் என் அக்காவோட குடும்பத்து மேல நான் எவ்வளவு பாசமா இருக்கேன்னு அப்படின்னு சேதுவோட காலில் ஆறுமுகம் விழுந்து ரொம்ப மன்னிப்பு கேட்க, ஆறுமுகத்தை அழைச்சிக்கிட்டு நேரா இங்க சேது நீதிமானோட வீட்டுக்கே போறாரு. வீட்டுக்கு வந்ததும் கூட குடிச்சுக்கிட்டு இருந்த போஸ பார்த்த கோபத்துல பயங்கர கோபம் இங்க போஸ நல்லாவே அடி வெளுத்து வாங்குறாரு. உடனே இங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்க, போஸ தரன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விட்டு, இவன் தான் என் அப்பாவை மாட்டி விடுறதுக்காக அம்புட்டு பணத்தையும் என் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து அப்பாவோட ரூம்ல வச்சிருக்கான்.
இவன் வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அங்கேயே போஸு போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு சேது. உடனே அடி தாங்க முடியாம போஸுமே வேற வழி இல்லாம எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா, நீதிமானும் நானும் சேர்ந்துதான் என் பெரியப்பாவ பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணோம் அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்ல, இங்க உண்மை தெரிஞ்சு ராஜாங்கத்தையோ வருமானத்துறை ஆபீசரும் வெளியே விட்டுறாங்க. இப்போ இங்க ஈஸ்வரி சித்ரா கிட்ட போஸ என்னமோ முட்டாள் முட்டாள்னு சொல்லுவ, இப்போ பாரு சரியான திட்டம் போட்டு ஆறுமுகத்தை வச்சியே காய நகர்த்தி ராஜாங்கத்தை போலீஸ் புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இனிமே அந்த ஆளு வெளியே வரவே முடியாது. என் பிள்ளையையும் அந்த மலரையும் பிரிச்சு வச்சான்ல, அவன்லாம் இனிமே காலத்துக்கும் ஜெயில இருந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொட்டகைக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் சேது இங்க ராஜாங்கத்தை ரிலீஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. கார்ல இருந்து ராஜாங்கம் இறங்கி வந்ததை பார்த்ததும் இங்க ஈஸ்வரிக்கோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னம்மா இது, என்னமோ பெரியப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க, இனி வெளியவே வரமாட்டாருன்னு சொன்ன சேதுவே கூப்பிட்டுக்கிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்க, அடியே எனக்கும் அதுதாண்டி ஒண்ணுமே புரியல. சரி சரி வா, என்ன நடந்ததுன்னு நாம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சேது கிட்ட ஓடி வந்து, மாமா, என்ன மாமா, உங்களை போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களே, சேது எப்படிப்பா, எப்படி சொல்லி இவரை நீ வெளியே கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி சேது கிட்ட ஈஸ்வரி சொல்ல, எல்லாம் உங்க பையன் போஸ் பண்ண காரியத்தினால தான். தப்பே பண்ணாத ஏன் அப்பா ஜெயிலுக்கு போனாரு. இனிமேலும் அவனை நாங்க சும்மாவே விட போறதில்ல. இனி காலத்துக்கும் அவன் ஜெயில தான் இருந்தாகணும். என் அப்பா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு? அவன் தப்பு பண்ணாரு, கண்டிச்சு அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்துனாரு. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ ஜெயிலுக்கு அனுப்பின விஷயத்த ஈஸ்வரி கிட்ட சொல்ல, ஈஸ்வரியும் இங்க பதட்டமாகி அங்கேயே இடிஞ்சு போய் அப்படியே உக்காந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க சித்ராவும் ஈஸ்வரி கிட்ட வந்து, அம்மா, இப்பதானே உன் பையனை பத்தி அப்படியே பெருமையா சொன்னேன். அவன் எந்த காரியத்தை எடுத்து சரியா பண்ணிக்கிறான். இப்போ அவன் ஜெயில போய் உக்காந்தது தான் மிச்சம்.